தனியாக அதாவது விளக்கமாக சொல்லப்படாத ஒரு அம்சமான மலக்குமார்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலான உரையாடல் என்பது பற்றி ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இறைவனது செய்திகளை மலக்குமார்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த செய்திகளை எப்படி அவர்கள் அதாவது கட்டளைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்கிறார்கள், அதை அதாவது செயல்முறைப்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய அந்த செய்தி, அது பற்றிய சில அகீதாவோடு தொடர்புடைய சில அம்சங்களும் அதில் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அவைகள் அதாவது இந்த தலைப்பினூடாக சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இதற்கு நம்ம சொல்லலாம் வானுலக செய்திகள் அப்படி என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம், வானவர்களின் வானுலக செய்திகள் என்று கூட நாம் சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே மலக்குமார்கள் பற்றிய அகீதா, மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை நிறையவே எங்களுக்கு மத்தியிலே என்ன செய்திருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில விஷயங்கள், மலக்குமார்களுடைய தொடர்புடைய ஒரு சில விஷயங்கள் கேள்விகள் கேட்கப்படுகிற நேரத்தில் அவருடைய பதில் தடுமாற்றமாக இருப்பதை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இன்னும் அது முழுமையாக ஒரு பாடமாக என்ன செய்யலை, முழுமையாக அதாவது பதியப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ளங்களில் போய் சேரவில்லை. மலக்குமார்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுது. மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் இறைவனது அதாவது இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுவார்கள், இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய படைப்பில் அவர்கள் இறக்கையுள்ள படைப்புகள், அதுபோல் என்ன ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒரு பொறுப்புகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இது போன்ற விஷயங்களெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சில கேள்விகளில் பதில்கள் மிகவும் தெளிவாக இல்லை. காரணம், அவைகள் குர்ஆன் சுன்னால தெளிவாக சொல்லப்படவில்லை. அதாவது அந்த நம்பிக்கை நமக்கு தேவையில்லை என்பதனால எதற்காகவோ அவைகளை பற்றி என்ன செய்யலை, தனியாக சொல்லப்படவில்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் ஒன்று தான் மலக்குமார்கள் தொடர்பான அம்சங்களில். மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எங்களை நிறைய பேருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ன்றது என்ன செய்யலை, தெரியவில்லை. ஆண்களா இது முக்கியமான ஒரு கேள்வியான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லி தந்ததோ அதோடு நம்ம போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி இப்படி கேட்கப்படுகிற நேரத்தில் இதில் என்ன நம்ம முடிவெடுத்திருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக என்னது ஒரு தெளிவின்மை இருக்கிறது. குர்ஆன்லையும் சுன்னாலையும் நம்ம பார்க்கிறோம், மலக்குமார்கள் பெண்கள் இல்லை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், பல இடங்களில் மறுத்திருக்கிறான். ஏன்னா அதாவது அந்த மக்கத்து மக்கள் இறைவன் மலக்குமார்களை பெண்களாக என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா இவர்கள் அதை பார்த்தார்களா, சாட்சியாக அவர்கள் இருந்தார்களா என்று அல்லாஹு தஆலா மறுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்காக வேண்டி மலக்குமார்கள் என்பவர்கள் ஆண்கள் தானே நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்கவும் முடியாது. எனவே ஆண் பெண் சம்பந்தமாக மலக்குமார்களுடைய அந்த அவர்கள் ஆண்களா பெண்களா என்பது சம்பந்தமாக எந்த செய்தியும் என்ன செய்யலை, குர்ஆன்லையும் சுன்னாவிலும் வரவில்லை. மலக்குமார்கள் மரணிப்பார்களா என்ற அந்த செய்தியை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த ஒரு செய்தியிலும் மலக்குமார்கள் மரணிப்பார்கள் என்பது சம்பந்தமாக என்ன செய்யலை, எதுவுமே வரவில்லை. அப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லவில்லை என்பதையாவது நம்ம என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். மலக்குமார்கள் மரணிப்பார்களா இல்லையா என்பது சம்பந்தமாக குர்ஆனோ சுன்னாவோ என்ன செய்யலை, சொல்லவில்லை. இது போல ஒரு அம்சம்தான் மலக்குமார்கள் இறைவனை கண்டார்களா, மலக்குமார்கள் இறைவனை கண்டார்களா. ஆனால் இயல்பிலே நம்ம குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை படிக்கிற நேரத்தில் பொதுவான ஒரு உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை என்னென்றால் மலக்குமார்கள் இறைவனை கண்டிருப்பார்கள், இப்லீஸ் இறைவனை என்ன செய்திருப்பான், கண்டிருப்பான் அப்படி என்கின்ற ஒரு இயல்பான ஒரு சிந்தனையில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொள்கிறோம். ஆனால் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கிற நேரத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு சில அறிஞர்களை தவிர பெரும்பாலான அறிஞர்களுடைய பதிலாக இதில் என்ன இருந்திருக்கிறது சொன்னால் அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன். காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது இறைவனை காணவில்லை என்று புரிந்து கொள்கின்ற அமைப்பிலும் சில செய்திகள் என்ன செய்கின்றன, நேரடியாக எந்த செய்தியுமே இல்லை, கண்டார்கள் என்று நேரடியாக எந்த செய்தியும் இல்லை. ஆனால் கண்டிருப்பார்களா என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு சில செய்திகளும் இல்லை, அவர்கள் காணவில்லை, அவர்களும் காணக்கூடிய நேரமாக ஒரு நேரத்தை இறைவன் என்ன செய்திருக்கிறான், மறுமை நாளில் வைத்திருக்கிறான் என்பது போல புரியக்கூடிய செய்திகளும் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இந்த கடைசி அம்சம் எமது தலைப்போடு தொடர்புடைய அம்சம். அதாவது இறைவனது செய்திகளை மலக்குமார்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு கட்டளையை என அவர்கள் கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள், எப்படி இந்த உலகத்தில் இறைவனது கட்டளை ஒன்று நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டத்தை இறைவன் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று. இதில் நம்ம பார்க்கிறோம், இப்போ இந்த இடத்துல நம்ம ஆரம்ப செய்தியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் பேசுகின்ற நேரத்தில் எமது அகீதா இறைவன் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவன்,
இறைவன் அதாவது பேசுவதை இறைவன் நாடியவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான்? கேட்க செய்கிறான். இதே மாதிரி அக்கீதா. இறைவன் பேச மாட்டான் என்ற அக்கீதால் உள்ளவர்கள் தான் நம்மை சூழ நிறைய என்ன செய்கிறாங்க, அதாவது அஷ்அரியா கொள்கையில் உள்ளவர்கள், ஹனஃபியலாக இருக்கலாம், ஷாஃபியலாக இருக்கலாம். அவர்களோட நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இறைவன் என்ன அதாவது பேச மாட்டான், அந்த பேச்சை நாம் கேட்க முடியாது. இது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் எங்களது நம்பிக்கை என்ன? இறைவன் என்ன செய்வான்? பேசுவான். இறைவன் நாடினால் கேட்கவும் செய்வான் என்பதுதான் எமது அக்கீதா. இப்போ மலக்குமார்கள் இறைவன் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் இறைவன் எப்படி அதாவது அதை நடைமுறைப்படுத்துகிறான், எப்படி கட்டளை எடுக்கிறான், எப்படி நிர்வாகம் செய்கிறான், இதில் மலக்குமார்களை ஒரு பெரிய ஒரு இடத்துல இறைவன் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். எனவே அந்த கட்டளைகளை மலக்குமார்கள் இறைவனிடமிருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, இறைவனுடைய பேச்சை கேட்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், இறைவனை மலக்குமார்கள் கண்டார்களா, காணக்கூடிய அல்லது கண்டார்களா என்று சொன்னால் எல்லா மலக்குமார்களும் கண்டார்களா, எப்பொழுதும் அவர்களுக்கு நினைத்த முறையில் காண முடியுமா என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். காரணம், இறைவன் மிகவும் கண்ணியமானவன், மிகவும் தூய்மையானவன். இறைவன் எப்படி இந்த தனது காட்சியை வைத்திருக்கிறான் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. இப்போ இதுல இறைவனை மலக்குமார்கள் காணவில்லை. அல்லாஹு தஆலா மறுமையில் தான் என்ன செய்வான்? அவர்களை அதாவது நல்ல மூமின்களுக்கு எப்படி அல்லாஹு தஆலா காட்டுகிறானோ அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க? மலக்குமார்களும் காண்கிறார்கள். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தின் பொழுதுதான் மலக்குமார்களும் என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிலர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சூரா காஃபிர் 7வது வசனம், குர்ஆன்ல சூரா காஃபிர் 7வது வசனம், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ். இந்த வசனத்தை நல்லா கேளுங்க, நீங்க தான் விளக்கம் சொல்லணும் இருக்கு. அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அர்ஷை சுமந்தவர்கள் யாரு? மலக்குமார்கள். வமன் ஹவுலஹு, வமன் ஹவுலஹு அதாவது சூழ இருப்பவர்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தனது இறைவனது புகழை கொண்டு அவர்கள் இறைவனை தூய்மைப்படுத்துகிறார்கள். அவர்கள் என்றைக்கும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். யாரு? இந்த மலக்குமார்கள். அரசை சுமந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள், சுமந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக விளங்குது, அவர்கள் அரசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அரசின் மீது என்ன செய்கிறான்? இருக்கிறான். இறைவன் அரசின் மீது இருக்கிறான். அரசு எதன் மீது இருக்கிறது? தண்ணீரின் மீது இருக்கிறது. ஹதீஸ்ல வருது, வகான அர்ஷுல் மா, தண்ணீர் மீது இருந்ததுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல அவர்கள் அரசை சுமந்து இருக்கிறார்கள், இறைவன் அரசின் மீது இருக்கிறான். இந்த இடத்துலலாம் நம்ம சரியான அக்கீதாவோடு இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அரசை சுமந்திருக்கிறார்கள், இறைவன் அரசின் மீது இருக்கிறான் என்பதை நாங்கள் ஆசனத்தில் அமர்வதை போலோ, நாங்கள் உட்காருவதை போலோ, அல்லது எங்களது முறைகளை போலோ நம்ம என்ன செய்யக்கூடாது? கற்பனை பண்ணக்கூடாது. நாங்கள் ஒன்றில் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் என்னது தொடர்போட இருக்கும். இது போல இறைவன் இருக்கிறானா, எந்த அமைப்பில் இறைவன் அமர்ந்திருக்கிறான், இது பற்றியே நமக்கு என்னது தெரியாது. அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன அமைப்பில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இதுவும் நமக்கு என்னது தெரியாது. நமக்கு இதுல எந்த விதமான கற்பனை வந்தாலும் சரி, எல்லாமே ஆதாரமற்றவைகள் தான். எனவே அந்த கற்பனைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மூளை எப்பயும் ஒரு சப்ஜெக்டை சொன்னா ஒரு கற்பனை உருவாக்கும். அதை நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. எங்களுக்கு தெரியாது, அதை பற்றிய செய்திகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அரசை மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள், இறைவன் அரசின் மீது இருக்கிறார். அவர்கள் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் வயுமினூன பிஹி, அந்த இறைவனை ஈமான் கொள்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு ரப்பனா, அதாவது லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு, இறைவனை நம்புகிறார்கள், இறைவனை ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடுகிறார்கள். அப்ப அவர்கள் இறைவனை துதிக்கிறார்கள், இறைவனது அரசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போல இறைவனை நம்புகிறார்கள், ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடுகிறார்கள். எப்படி? ரப்பனா வஸஅத் குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, அதாவது இறைவன் ரஹ்மத்தாலும் அறிவாலும் மிகவும் விசாலமானவன், ரஹ்மத்தாலும் அறிவாலும் மிகவும் விசாலமானவன். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, தௌபா செய்கின்றவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக. இது யார் சொல்றது? மலக்குமார்கள். அதாவது தௌபா செய்தவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக. வத்தபோ சபீலக், உனது பாதையை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக. வகஹிம் அதாபல் ஜஹீம், அவர்களுக்கு நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக என்று இந்த மலக்குமார்கள் இறைவனிடத்திலே துதித்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? ஈமான் கொண்டவர்களுக்காக, தௌபா செய்கின்றவர்களுக்காக, இறைவனது பாதையை ஃபாலோ பண்ணியவர்களுக்காக. இந்த செய்தி எடுத்து வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை மலக்குமார்கள் காணவில்லை. ஆனா இந்த வசனத்தை பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு என்ன முடிவு வருது? அரசை சுமந்து கொண்டிருக்க, அப்ப இறைவனை கண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சிந்தனை தான் எங்களுக்கு வருது. ஆனா இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்க, இறைவனை மலக்குமார்கள் காணவில்லை, இது ஒரு ஆதாரம் அப்படின்றாங்க.
எதை வச்சு எதை வச்சு அவங்க சொல்றாங்க? இந்த வசனத்தை ஃபுல்லா கேட்டீங்க. மலக்குமார்களுடைய சிஃபத்தா என்னென்ன வருது? அதுல அரசை சுமந்தவர்கள், அவனோடு இருப்பவர்கள், அதனை சூழ இருப்பவர்கள் இறைவனது புகழை கொண்டு துதிக்கிறார்கள், இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அதாவது ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எப்படி? அதாவது அரசை சுமந்து இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்படின்னா அவன் அரசை கற்பனை பண்ண மாதிரி போயிடும். அரசை பற்றி சொல்லி, அதாவது அரசை சுமந்து இருக்கிறார்கள், அரசை சுமந்த மலக்குமார்கள். இதை வச்சு அவன் காணலேன்னு சொல்றாங்க. அரசு இப்போ அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அரசு எங்களை மறைக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணவும் இயலாது. பிரச்சனை தான். இதுல என்ன பிரச்சனைனா, அரசை பத்தி நம்ம இதுல அதான் நேரத்தோட சொல்லிட்டு அரசை பத்தி நம்ம இதுல எதையுமே என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. பிரதானமான ஆதாரம் எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இறைவனை ஈமான் கொள்கிறார்கள் வார்த்தை வருது. எப்படி? அப்ப இறைவனை ஈமான் கொள்கிறார்கள் சொன்னா கண்டுட்டாங்கன்னு சொன்னா என்னது? கண்ணால கண்டுட்டாங்க, இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இறைவனை நம்புகிறார்கள் வார்த்தை அங்க என்னது? தேவையில்லை. இது ஒரு வாதம். விளங்கிட்டா? இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நேரத்தில் ஈமான் என்ற என்னது? நாங்கள் ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வரசூலிஹி இப்படி என்று சொல்ற டைம்ல இறைவனை நம்புதல் என்பது நம்ம எதை சேர்க்கிறோம்? மறைவான அறிவில் என்ன செய்யறோம்? சேர்க்கிறோம். காணாமல் நம்புதல். காணாமல் நம்புதல். நீங்க இறைவனை நம்புறீங்களா? இறைவனை நம்புறீங்களான்னு கேட்டால் நம்புறேன். காணாது விட்டால் நான் என்ன செய்றேன்? நம்புகிறேன் என்ற இந்த ஈமான் வார்த்தையை வைத்து எனவே மலக்குமார்கள் இறைவனை என்ன செய்யவில்லை? காணவில்லை. காணாமல் தான் அந்த இறைவனை அவர்கள் நம்புகிறார்கள். எங்களை விட அவர்களது ஈமான் கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம். உண்மை. இறைவனை ஈமான் கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம். அதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம், யாருடைய ஈமான் மிகவும் ஆச்சரியமானது? ஐயுல் ஈமானி அஜப், யாருடைய ஈமான் மிகவும் ஆச்சரியமானது கேட்ட நேரத்தில் மலக்குமார்கள் என்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி மலக்குமார்கள் ஆச்சரியப்படுவார்கள்? மலக்குமாருடைய ஈமான் எப்படி ஆச்சரியமாக இருக்கும்? அவர்கள் என்னது? அரசு சுமந்தவங்க வைக்கிறாங்க, இறைவனை கட்டளையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு. அப்ப அவர்களுக்கு இறைவனை நம்புறன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே அல்ல என்றார். அப்படி ஒவ்வொன்றா நபிமார்கள் என்றார். நபிமார்களுக்கு வகி இறங்குது, அவங்களோட ஈமான் எப்படி ஆச்சரியமாக இருக்கும்? இறைவன் செய்தி அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சஹாபாக்கள் தங்களை சொல்றாங்க, உங்களுடைய ஈமான் எப்படி? நீங்க எல்லாத்தையும் என்ன செய்றீங்க? நபியை பாக்குறீங்க, முஜிசாக்களை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையிலேயே ஈமானில் ஆச்சரியமானவர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய ஈமான் தான். எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஈமான் தான். அல்லதீன ஆமனு பி வலம் யரூனி கத், அவர்கள் என்னை ஈமான் கொண்டார்கள், என்னை கண்டதே இல்லை. இவர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியமானது. இவர்கள் அதாவது நூலில் உள்ளத்தை ஈமான் கொண்டு இறைவனை நம்புகிறார்களே, அவங்களுடைய ஈமான் தான் மிகவும் ஆச்சரியமானது அப்படின்றான். அதே நேரம் மலக்குமார்கள் இறைவனை அதாவது கண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அதாவது மலக்குமார்கள் இறைவனத்தில் பேசுவாங்களே மஜாலிசு திக்ரை பத்தி, திக்ருடைய மஜ்லிஸ்களை பற்றி இறைவன்கிட்ட செய்திகளை பேசுவார்கள். அப்ப அல்லாஹு தாலா என்னது அந்த சொர்க்க நரகத்தை பற்றி பேசுகிற, அதை கண்டார்களா? அதை அவர்கள் கண்டார்களான்னு இல்லை, காணவில்லை. கண்டிருந்தால் இதைவிட அவர்களுக்கு ஈமான் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தை அதில் வருது. இப்ப இதுல இறைவன் நேரடியாக உரையாடுவதை போன்ற என்ன அந்த செய்திகள் இருப்பதனால இறைவனை மலக்குமார்கள் என்னது கண்டிருக்கிறார்கள் என்ற அமைப்பில் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, அதாவது இறைவனை ஈமான் கொண்டார்கள் என்று வரக்கூடிய வசனத்தை பற்றி ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் அவர் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த வசனத்தை வைத்து மலக்குமார்கள் காணவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காணவில்லை என்று சொல்ல முடியாது. என்றைக்கும் காணக்கூடிய பாக்கியம் என்றது வேறு, இறைவனை காணுதல் என்றது வேறு. என்றைக்கும் இறைவனை கண்டுகொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது வேறு, இறைவனை கண்டார்கள் என்ற செய்தி வேறு. உதாரணமாக இறைவன் எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்ற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப இறைவன் உயிர்ப்பிச்சு காட்டுறான். அப்ப இதுக்கு அர்த்தம் அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தைக்கு மறுமை நாளை பற்றி அவர் என்ன ஈமான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. எப்படி உயிர்களை இறைவன் எழுப்புவான் என்று வருது, அப்ப அந்த வார்த்தையை அவருக்கு இதற்கு பின்னால் உபயோகப்படுத்த கூடாது. ஏன்னா அவர் தான் நேரடியாக கண்டுட்டாரு, எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு கண்டுட்டாரு. அதனால அதுக்கு பின்னால ஈமான் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்றால் என்ன செய்யக்கூடாது?
சொல்லக்கூடாது. ஈமான் அதிகரித்திருக்கிறது. ஈமான் என்ன செய்திருக்கிறது? அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த வார்த்தை மூமின்கள் ஈமான் கொள்வது போலதான் மலக்குமார்களுடைய ஈமான் என்ற கருத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதனால சுருக்கமாக நாங்கள் இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன தெரியுமா, மலக்குமார்கள் இறைவனை கண்டார்கள் என்று நேரடியா எந்த செய்தியுமே இல்லை. அதனாலதான் இந்த முரண்பாடு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. மலக்குமார்கள் இறைவனை கண்டார்களா என்ற எந்த செய்தியும் இல்லை, அதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. மறுக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். மலக்குமார்கள் இறைவனை காணுதல் சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதிலாக என்ன சொல்லணும்னு சொன்னால், நேரடியாக அதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. அதை நாங்கள் லா நுஸ்பித் வலா நன்ஃபி, இல்லைன்னு சொல்ல மாட்டோம், இருக்கணும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். தெரியாத என்ற பதிலை தான் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் என்றதுதான் நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம். அப்படி என்று சொன்னால், அதே நேரம் இறைவனை காணவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலும் மலக்குமார்கள் மற்ற எல்லோரை விட இறைவனுக்கு என்ன செய்யறாங்க, நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவம் செய்கின்ற இயல்பை இறைவன் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. பாவம் செய்கின்ற இயல்பை கொடுக்கவில்லை. இறைவனது கட்டளைகளை பெற்று அதை இந்த உலகத்திற்கு சேர்ப்பிக்கின்ற, அதை நடைமுறைப்படுத்துகின்றவர்களை அல்லாஹ் யாரிலிருந்து செலக்ட் பண்ணிக்கிறான், மலக்குமார்கள். எல்லோரும் அல்ல, எல்லா மலக்குமார்களும் இறைவனுடைய செய்தியை பெற்று இந்த உலகத்துக்கு என்ன தெரிவிக்கின்றவர்கள் அல்ல. ஒரு சிலர் என்ன செய்வார்கள், இறைவனது செய்தியை பெற்றுக்கொள்ள. அதற்கென்று அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த செய்தியை மலக்குமார்கள் எந்த அளவு நெருக்கத்திலே பெற முடியும் என்பதை பற்றி ஒரு இரண்டாவது செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இறைவனை வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்திற்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே, எல்லா மலக்குமார்களும் அந்த செய்தியை பெற்றுக்கொள்வதில்லை. அதற்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான சில மலக்குமார்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மலக்குமார்களும் எந்த எல்லை வரைக்கும் இறைவனை என்ன செய்யலாம், நெருங்கலாம் என்பது பற்றியும் சில செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிஅராஜுடைய செய்தி புகாரில 349, முஸ்லிம்ல 263, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது நான் எந்த அளவுக்கு மேலே சென்றேன் அப்படின்னு சொன்னால், ஹத்தா இதா சமிஅது ஸரீஃபல் அக்லாம், பேனைகள் எழுதுகோள்கள் எழுதப்படுகின்ற அந்த ஓசைகளை கேட்கின்ற எல்லை வரைக்கும் நான் என்ன செய்தேன், நான் என் மியராஜில் எனது உயர்த்தி செல்லப்பட்டேன் அப்படின்ற ரசூலுல்லாஹ். ஸரீஃபுல் அக்லாம் என்றால் பேனைகள் எழுதுகின்ற ஓசையை கேட்கின்ற இடம் வரைக்கும் நான் உயர்த்தி செல்லப்பட்டேன். 7 வானத்தையும் தாண்டி உள்ள செய்தி. 7 வானங்களையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய இடத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த இடம் வரைக்கும் நான் என்ன செய்தேன், நான் கொண்டு செல்லப்பட்டேன் என்றாங்க. அப்படி என்று சொன்னால் இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸுஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்றாங்க. பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, முடிஞ்சாச்சு, ஏடுகள் காய்ந்து விட்டன என்றார். இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஸரீஃபுல் அக்லாம், பேனைகளுடைய சத்தங்களை நான் கேட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று சொல்லப்பட்டது எதை, லௌஹுல் மஹ்ஃபூஸ், அதாவது பிரதானமான ஏட்டு, அதில் உள்ளதுதான், எந்த மாற்றமும் அதில் வராது. எனது இந்த உம்முல் கிதாப் அவனிடத்தில் என்னது, அதாவது அந்த தாய் ஏடு அவனிடத்திலே தான் இருக்கிறது, எந்த மாற்றம் அதில் என்ன செய்ய, அது வராது. அதிலிருந்து பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, அந்த ஏடுகள் காய்ந்து விட்டன. இது அதிலிருந்து எடுத்து எழுதப்படுகின்ற விஷயங்கள். ஒரு வருடத்துக்கான இந்த உலகத்தில் என்னென்ன கதிர் இருக்குமோ அவைகளை எடுத்து எழுதப்படுகின்ற ஏடுகளை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த இடம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்பது மிஅராஜில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அந்த இடத்துல வச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபஃபரலல்லாஹு அலா உம்மதி 50 ஸலா, 50 நேர தொழுகை அந்த இடத்துல வச்சு தான் அல்லாஹ் தஆலா உம்மத்தின் மீது என்ன செய்தான், கடமையாக்கினான் என்று வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வச்சு தான் இறைவனது செய்திகளை என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அந்த இது ஸரீஃபுல் அக்லாம், பேனைகள் எழுதுகோள்கள் ரசூலுல்லாஹ் எங்க இடத்துல கேட்டாங்களோ அந்த இடத்துல வச்சு தான் என்ன செய்றாங்க, கேட்டாங்க எடுத்து பார்க்கிறோம். இந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன், ஹல் ரஅய்த ரப்பக், நீங்க இறைவனை கண்டீர்களான்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நூருன், சரியா, அன்னா அரா, அவனது ஹிஜாப் ஒளியிலானது, திரை ஒளியிலானது, எப்படி நான் காண்பேன், அல்லாஹு தஆலா அந்த திரையை நீக்கிவிட்டால் பார்வை எங்கே முடியுமோ அந்த, அதாவது பாட முடியாது, எல்லா ஹல்குகளும் எரிந்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க,
அந்த நூறுடைய பவரின் காரணமாக எரிந்து விடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்னு பார்க்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் அல்லாஹ்வை யார் கண்டென்று சொல்றாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை யார் கண்டென்று சொல்றாங்களோ அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லி யார் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது இடம். அடுத்த ஒரு செய்தி பாருங்க. அதாவது அந்த இடத்திற்கு, அது மூன்றாவது செய்தி, அந்த இடத்திற்கு என்ன பெயர் அப்படி என்று சொன்னால் சித்ரத்துல் முன்தஹா தான் படைப்புகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி எல்லையில கண்டது. ரசூலுல்லாஹ் அங்க ஒரு வானமா போறாங்களே, முதலாவது வானம், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது வானம் என்று வந்து ஏழாவது வானத்திற்கு மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு படைப்புகளை கடைசியாக கண்ட காட்சி அது சொல்லப்படுது சித்ரத்துல் முன்தஹா சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதனால அதாவது நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் சித்ரத்துல் முன்தஹா சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியில, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அதாவது அங்கே உயர்த்தப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அந்த இடத்துல சித்ராவை கண்டேன், ஒரு மரத்தை என்ன செய்தேன்? நான் கண்டேன். அந்த சித்ரா அதனது அதாவது காய்கள் எல்லாம் குடங்கள் போல என்ன செய்தன? இருந்தன. அதனுடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகள் போல என்ன செய்தன? இருந்தன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, திடீர்னு என்னது அது மூடிய மாதிரியான காட்சிகளை நான் என்ன செய்தேன்? கண்டேன். பல நிறங்களை அந்த இடத்துல நான் என்ன செய்தேன்? கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுதான் இடம். இந்த இடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இருந்த இடம். இதற்கு அடுத்த பகுதிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேறு எந்த மலக்குமார்களோ தாண்டி சென்றதாக எந்த விதமான ஆதாரமும் என்ன இல்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். இது 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 இந்த இடத்தில் இருந்து தான் மலக்குமார்கள் செய்திகளை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து தான் என்ன செய்திகள் கீழே வருகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சித்ரத்துல் முன்தஹாக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கம் இந்த இடத்துக்கு மிக பொருத்தமா போகுது. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சித்ரத்துல் முன்தஹா அப்படி என்று சொன்னால் கீழே உள்ள செய்திகள் என்ன போய் சேருகின்ற சேர்ப்பிக்க முடிந்த இடம், அவ்வளவுதான். மேலே வருகின்ற செய்திகள் வந்து நிக்கிற இடம், அதாவது இங்கிருந்து தான் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன, இங்கிருந்து தான் உயர்த்தப்படுகின்றன. முன்தஹா இங்கிருந்து தான் செய்திகள் போய் சேர்ந்து உயர்த்தப்படுகின்றன. அந்த இடத்துக்கு வரைக்கும் தான் செய்தி வருகிறது. அங்கிருந்து மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு ஏழாவது வானத்தில் ரசூலுல்லாஹ் கண்ட நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது வானத்தில் தான் என்ன செய்றாங்க? பைத்துல் மாமூர் தான் சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டேன்றாங்க. அதற்கு மேலாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்படுகிறார். அதற்கும் மேலாக அங்கதான் சித்ரத்துல் முன்தஹா. சித்ரத்துல் முன்தஹா பொறுத்தவரைக்கும் ஆறாவது வானத்தினுடைய அசல் ஆரம்பிக்குது. ஏழாவது வானத்தில் அதனுடைய என்னது மேற்புறம் என்ன செய்கிறது? முடிகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே மலக்குமார்கள் செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக நாம் ஹதீஸ்களின் மூலமாக, அதாவது செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்னா இந்த இடம்தான் அவர்களால் மேக்சிமமாக அவர்கள் படைப்பிலே போகக்கூடிய இடம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? ஹதீஸிலே பார்க்கிறோம். இதை தாண்டி செல்வதாக எந்த விதமான ஆதாரங்கள் நாம் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா உயர்த்திய இடம் எது? இந்த சித்ரத்துல் முன்தஹா தான். இவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முழு வடிவத்திலே கண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நஸ்ரத்தன் உக்ரா, முழு வடிவத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இன்னொரு முறை கண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அம்சம். சரி, அடுத்ததாக ஒரு செய்தி எப்படி மலக்குமார்கள் ஒரு செய்தியை பெற்று எப்படி அதை வான உலகத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி தெரிவிக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரிலே வருகிறது. 4701வது இலக்கம். 4701வது இலக்கம். இதா கதல்லாஹு அல் அம்ர ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் ஒரு காரியத்தை வானத்திலே தீர்மானித்து விட்டால், லட்சக்கணக்கான காரியங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தீர்மானிக்கிறான். அப்போ ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டால் அதை அதாவது அந்த மலக்குமார்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த செய்தியை பெற்றுக்கொள்ற மலக்குமார்கள் வானத்தில் உள்ள மலக்குமார்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த செய்தியை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மலக்குமார்கள் அதுக்கு கீழே உள்ள அந்த வானத்தில் உள்ள மலக்குமார்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கப்படுகிற நேரத்தில் முதலாவது இந்த உலகத்துடைய காரியங்களுடைய, அது ரகசியமா இல்லையா? உச்சகட்ட ரகசியம்தான் இந்த உலகத்துல அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்றது.
அடுத்த வருடத்துக்குரிய தீர்மானங்கள், இறைவனுடைய அந்த கதிர், இறைவனது அந்த கதிர். இந்த உலகத்தில் இதான் நடக்க போகுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது என்பது உண்மையிலேயே அஸ்ரார், ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை இறைவன் ஒரு காரியமோ பல காரியங்களோ இறைவன் மலக்குமார்களுக்கு தெரிவிக்கிற நேரம் இருக்கிறது. அப்பதான் படைப்புகளுக்கு முதலாவது தெரிகின்ற நேரம். இல்லைன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூதையோ எதையோ எந்த மலக்குமார்களும் முழுமையாக என்ன செய்வதில்லை, அறிந்து கொண்டதில்லை. அது யாரிடத்தில் இருக்கிறது? அது இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. இறைவன் எப்பொழுது செய்தியை இந்த உலகத்துக்கு நடைமுறைப்படுத்த நாடுகிறானோ அப்ப அந்த நேரத்தில் தனது மறைவான அறிவை முதலாவது, அதில் ஒரு பகுதியை முதலாவது தெரியப்படுத்துகின்றது அந்த மலக்குமார்களுக்கு தான். இப்பதான் முதலாவது எங்க போகுது? அது படைப்புகளுடைய அறிவுக்கு என்ன செய்து போகுது. அவர்கள் அந்த கிடைக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இதை மற்ற மலக்குமார்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். அப்ப உலகத்திலே மிக நம்பிக்கையான படைப்புகளிடத்தில் முதலாவது இந்த செய்தி என்ன செய்கிறது, போகிறது. இப்படி போற நேரத்தில் வரபத்தில் மலாஇகத்து பி அஜ்னிஹத்திஹா குத்ஆனன் லிகௌலிஹி, இந்த இறைவனது கட்டளையை கேட்டு எல்லா மலக்குமார்களும் இறக்கைகளை என்ன செய்வார்கள், அதுக்கு கட்டுப்படுகின்ற அமைப்பிலே, அந்த செய்திக்கு பணிகின்ற அமைப்பிலே மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளை என்ன செய்வார்கள், அடித்துக் கொள்வார்கள். அந்த அடிக்கின்ற ஓசையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற கஸ்ஸில்சிலத்தி அலா சஃப்வான், ஒரு பாறையில சங்கிலியை அடிச்சிங்கன்னு சொன்னா என்ன ஓசை வருமோ அந்த ஓசைகள் இறைவனது கட்டளை முதலாக அந்த மலக்குமார்களிடமிருந்து ஏனைய மலக்குமார்களுக்கு தெரியப்படுத்துகிற நேரத்தில் மலக்குமார்கள் குத்ஆனன் லிகௌலி, அந்த இறைவனது கட்டளையை ஏற்றுக்கொள்கின்ற வண்ணம், அதாவது அதில் சொல்லப்படுற எல்லா கட்டளைகளும் இறைவனது விருப்பப்படி நடக்கப்படும் அந்த கட்டளைகளை அப்படியே என்ன நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த கதிரை என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அமைப்பில் மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகள் என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். ஓசை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பாறைகளில் சங்கிலி படுகிற நேரத்தில் என்ன ஓசை கேட்குமோ அந்த ஓசை அந்த வானங்கள் என்ன செய்யும், கேட்குதான் முதலிடம். முதலாவது செய்தி படைப்புகளுக்கு வந்து சேருது. அந்த மலக்குமார்கள் மற்ற மலக்குமார்களுக்கு என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துகிற. அப்ப 7 வானத்துள்ள மலக்குமார்களுக்கு முதலாக அந்த கட்டளைகள் என்ன செய்கின்றன, வந்து சேருகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இது முடிஞ்ச பின்னால ஃபஇதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், இந்த கட்டளை வருகிற நேரத்தில் மலக்குமார்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு அந்த செய்தியில வருதுன்னு சொன்னால், ஒரு பயந்த மனோநிலையை எல்லா மலக்குமார்களும் என்ன செய்வார்களாம், இருப்பாங்க. ஏன்னா இறைவன் இந்த பெரிய அண்ட சராசர படைப்புகளுக்குரிய கதிர அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முதலாவது வெளிப்படுத்துறான். அது வருடத்துக்குரியதோ நாளுக்குரியதோ வெளிப்படுத்துகிறான். அதனால அச்சத்தோடு தான் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அதை எதிர்கொள்வார்கள். ஹத்தா இதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அந்த அச்சம் போன பின்னால், அந்த செய்திகளை கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி அந்த அச்சம் போன பின்னால காலு மாதா கால ரப்புக்கும், உங்களது இறைவன் என்ன சொன்னான், அதாவது எப்படி நீங்க அதை அணுகுகிறீர்கள் என்று கேட்கப்படுகிற நேரத்தில் காலு லில்லதி கால அல் ஹக்க வ ஹுவல் அலியுல் கபீர், உண்மையை இறைவன் சொன்னான். இறைவன் சொன்னது உண்மையை இறைவன் தீர்ப்பாக சொன்னான். அவன் உயர்ந்தவன், மிகவும் பெரியவன் என்ற வார்த்தையை மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அப்படிதான் அந்த கட்டளை என்ன செய்வாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா நடக்க போகின்ற கட்டளைகள் இது ரிசீவ் பண்ணுவாங்க. இது மலக்குமார்களிடத்தில் எப்படி செய்தி வந்து சேருகிறது என்பதை என்ன செய்து எங்களுக்கு தெளிவா சொல்லு, எப்படி ஒரு செய்தி வந்து சேருகிறதுன்னு சொல்லு. இதை நீங்க இன்னும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த மனிதன் வந்து எதுக்காக வேண்டி தடமாறிக்கின்றீங்கன்னா, ஒவ்வொரு நேரத்திலையும் நாளைக்கு என் லைஃப்ல என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே உச்சகட்டமான என்னது சிந்தனையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த டோட்டல் செய்திகளும் யார் யாருக்கு இறைவன் தெரியப்படுத்தணுமோ அந்த மலக்குமார்களுக்கு தெரியப்படுத்தி அதனூடாக எல்லா மலக்குமார்களுக்கும் வந்து சேர்றதுன்றது ஒரு வருட கட்டளைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த வருடத்துடைய உலகத்துக்குரிய டோட்டல் அந்த சீக்ரெட்டும் என்ன செய்கிறது, அந்த இடத்துல வந்து சேருகிறது. அப்படித்தானே? சேருகிற நேரத்தில் இந்த செய்தி யாராவது இந்த செய்தியை கிடைக்க முடியும், இந்த செய்தியை ரிசீவ் பண்ண முடியும், இந்த செய்தியை ஒரு மனிதருக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், இந்த வருடத்துக்குரிய டோட்டல் செய்தியை மலக்குமார்கிட்ட திருட முடியுமாக இருந்தா, செய்தி எடுக்கவா இருந்தா, உலகமே திரும்பி பார்க்கிற மனுஷனா யார் இருப்பான், முதலாவது அவன் தான் இருப்பான். அந்த டோட்டல் வர்றதுக்குரிய ரகசியமும் செய்திகள் யார்கிட்ட கையில வந்துருது, இவരുടെ கையில வந்துருது. இந்த முயற்சியை யாரா எடுப்பாங்களா? இறைவனை நம்பிய, இறைவனது பலத்தை தெரிந்த, இறைவனது ஆற்றலை தெரிந்த, இறைவனது தண்டனைகளை பயந்து யாரா எடுப்பாங்களா? எடுக்க மாட்டான். 5வது கட்டம் என்னன்னா, இந்த முயற்சியை ஒரு சமுதாயம் எடுத்து வந்தது. இது அடுத்த கட்டம். இது இறைவன செய்திகளை பறிக்கக்கூடிய எடுக்கிற முயற்சி அல்ல.
இறைவன் இது யாரும் என்ன செய்யறாது, எந்த செய்தியும் எடுக்க முடியாது. ஆனா படைப்புகளிடத்தில் போன பின்னால அங்கிருந்து எடுக்கக்கூடிய முயற்சி. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு பாதுகாப்பாய் வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வலதிலும் இடதிலும் பாதுகாப்பு வைத்திருப்பதாக சொல்றான். ஏன்? உலகத்தில் மலக்குமார்களுக்கு அடுத்ததாக சில ரகசியங்களை அல்லாஹ் தஆலா தனது கைபுகளை இறக்கின ஒரு மனிதனாக யார் இருப்பாரு? தூதர் இருப்பார். அங்க இருந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது, போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அப்படி என்று சொன்னால் இப்ப இதைவிட பலமான படைப்பு தான் மலக்குமார்கள். இந்த செய்திகளை பறிக்கணும் எடுக்கணும் என்ற முயற்சியை எடுத்தவர்கள் முதலா யாரு? ஜின்கள். விளங்கிட்டா? அல்லாஹ் தஆலா அவர்கள் ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், படைத்திருக்கிறான். அவர்கள் அதாவது இன்றைக்கு மனிதனுடைய மேக்சிமம் முயற்சியாக என்ன இருந்துட்டு இருக்குது, விளங்கக்கூடிய சந்திரன்ல போய் காலடி வச்சிடணும்னு சொல்லி வச்சானா இல்லையான்னு இன்னமே என்னது முடிவெடுக்கலாம் தடமாடி கணிக்கிறான். ரஷ்யாவுக்கு போட்டியாக தான் வச்சான் அப்படின்னு சொல்லி பொய்யெல்லாம் என்னது நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கெல்லாம் போகல, பாலைவனத்துக்கு தான் போனான்னு ஒரு கதை சொல்லிட்டு ரெண்டையும் நம்ப இல்லாமல் நாங்கள் நடுவில் செய்கிறோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். எது? இந்த விளங்குற சந்திரனுக்கு. ஆனால் ஜின்களுக்குரிய ஆற்றலில் இவங்க விண்வெளியை கடந்து போறது, விண்வெளியும் கடக்கலைன்னா விண்வெளி என்பது நமது உலக அண்ட சராசரத்தில் உள்ளது. விண்வெளியை கடந்து வான எல்லைக்கு போறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது என்ன மிகப்பெரிய ஒரு பவர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். அந்த எல்லைகளை கடந்தவர்களாக யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா ஜின்களை சொல்லி காட்டுறான். ஜின்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள ஜின்களும் என்ன செய்ய, எல்லா ஜின்களுக்கும் அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் சில ஜின்களுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். சூரத்துல் ஜின்லே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை சொல்றான். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கட்டளை வந்த உடனேயே முதலாவது இந்த வானுலகத்தில் பேசப்படுகின்ற செய்திகளை திருடுறதுக்கு முஸ்தரிகு வஸ்ஸம் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? முஸ்தரிகு வஸ்ஸம், அதாவது செய்திகளை திருடக்கூடியவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எங்கிருந்து இப்ப ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க? வானுலக செய்திகளை அங்கிருந்து திருடக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இப்படி இருப்பார்களாம், ஒன்றன் பின் ஒன்றாக ஏறுவார்களாம். அதாவது ஒருவருக்கு மேல் ஒருவராக அவங்க மேக்சிமமா எங்க போக முடியுமோ அங்க இருந்து ஒருவருக்கு மேல் ஒருவராக என்ன செய்வார்கள், அந்த போர்டர்ல வானத்துடைய போர்டர்கள் என்ன செய்வார்கள், நிற்பார்கள். எங்க போய் நிற்கிறாங்க பாருங்க. அப்படின்னா அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறாங்க, தவறா என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்படி நிற்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படி என்று சொன்னால், அதாவது ஃபயஸ்மஉஹா முஸ்தரிகு அஸ்ஸம் வ முஸ்தரிகு அஸ்ஸம்இ ஹாகதா வாஹிதுன் ஃபௌக ஆகர். இப்படி அதாவது இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கு மேலால் என்ன செய்வார்கள், அந்த இடத்துல நிற்பார்கள். நின்று நசப, அதாவது சுஃபியான் சௌரி அதை செஞ்சு காட்டுறாரு. இப்படி நின்று வான எல்லை வரைக்கும் நின்று என்ன செய்வாங்க, அந்த செய்திகளை முதலாவது வானத்தில் பேசப்படுமே. இப்போ செய்திகள் வந்து எங்க சேரும், முதலாவது வானத்துக்கு சேரும். பேசப்படுகிற செய்திகளை கால் கொடுத்து என்ன செய்வார்கள், கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அது கேட்கக்கூடிய ஆற்றலை தான் வைத்திருக்கிறான். இவர்கள் அந்த முயற்சி என்ன செய்யறாங்க, எடுக்கிறான். இப்படி கேட்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எரி கற்களை அவருக்கு எதிராக என்ன செய்திருக்கிறான், அந்த மலக்குமார்களிடத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த ஒன்று என்ன செய்யக்கூடாது, இப்படி ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். படைப்புகள் இருந்து பாதுகாப்பதற்கு இறைவன் என்ன செஞ்சு அப்படி வைத்திருக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இறைவன் படைப்புகளிடத்தில் கொடுத்ததிலிருந்து பலகீனத்தை இறைவன் வச்சே எல்லாருக்கும். தன்னிடத்தில் இருக்கும் வரைக்கும் 100% அதை என்ன செய்யும், பலமாக இருக்கும். மலக்குமார்களாக இருந்தாலும் கூட படைப்பென்றால் ஒரு பலகீனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வச்சிடறான். அவர்களால் கூட பாதுகாப்பதாக இருந்தால் சில முயற்சிகள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, எடுக்க வேண்டியிருக்கின்ற ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எடுத்துட்டு போகிற நேரத்தில் எரிகற்கள் அவர்கள் மீது எரியப்படும். அப்ப எரிகற்கள் என்றது இன்னைக்கு நாங்கள் விஞ்ஞான ரீதியாக விளக்கத்தை பார்க்கிறோம், சாதாரண அளவில் இல்லை. மிகப்பெரிய எரிகற்கள் என்னது, ருஜூமன் லிஷயாத்தி, ஷைத்தான்களுக்கு எரிவதற்காக என்று குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. எரியப்படும். எரியப்படுகிற நேரத்தில் எடுக்க ரிசீவ் பண்ண செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் கீழாக என்ன செய்வார்கள், அந்த செய்திகளை அவர்கள் போட்டுருவாங்க. முதலாவது நபர், ரெண்டாவது, மூணு. அப்போ ஒருத்தருக்கு பட்டாலும் கூட செய்தி அடுத்தவருக்கு என்ன செஞ்சாச்சு, ரிசீவ் பண்ண. அப்போ செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து இவங்களை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி என்று சொன்னால், வானத்துக்குரிய செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து தங்களுக்கு அடிமையான மக்கள் இருப்பாங்களே, மனிதர்கள், தங்களுக்கு அடிமையான மனிதர்கள், அவர்களில் கிடைச்ச ஒரு 100 செய்தி கிடைச்சுன்னா ஒரு செய்தி என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய காதுல போட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது கிடைச்ச செய்தியில் ஒரு செய்தியை, எடுத்துக்கொண்ட செய்தியில் ஒரு செய்தியை போட்டுருவாங்க. இது எதுக்குரிய செய்தி, இன்றைக்குரிய செய்தியா இல்லை,
நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த அந்த வருடத்துடைய கடைசியிலோ நிகழக்கூடிய செய்தி. இப்போ யாருக்கு தெரியுது? மனிதர்கள்ல ஒருவருக்கு தெரிகிறது. இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது யாரு? ஜின்கள். அப்ப ஜின்கள் இதனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களை வழிகெடுப்பதுதான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. இதுக்கு போட்ட பின்னால இவரிடத்தில் இந்த குறிகாரனிடத்திலே வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவன் வந்து மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் கிடைச்சிட்டா அவங்களோட சைக்காலஜி என்ன சொல்லுங்க? இல்ல, தான் மிக முக்கியம். ஒரு ரகசியம் கிடைச்சிட்டா கஞ்சன் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு ரகசியம் கிடைத்து விட்டா, யாருக்குமே கிடைக்காத ஒரு ரகசியம் கிடைச்சிட்டா நீங்க அவனை பார்க்கலாம் வந்து கஞ்சன் ஆயிடுவான், கஞ்சன் ஆயிடுவாங்க. வழங்கிட்டா. ஆனா அந்த கஞ்சத்தனத்தை என்ன செய்வாங்கன்னா முழு கஞ்சனா இருக்க மாட்டாங்க. ரகசியத்துல மிக சிறந்தது எது தெரியுமா? முழுமையா கஞ்சன் ஆகிறது. ரகசியத்துல மிக சிறந்தது முழுமையாக கஞ்சனாகிவிட வேண்டும். பொருளாதாரத்துல மிக சிறந்தது மிகப்பெரிய தர்மசாலி ஆகிடணும். ஆனா நிறைய தர்மசாலியா நம்ம எதுல மாறுறது தெரியுமா? ரகசியங்கள் கிடைக்கிற டைம்ல தான். ஆனா ஆரம்பத்துக்கு சைக்காலஜி என்ன தெரியுமா? இயல்புலைய உளவியல் என்ன தெரியுமா? ரகசியம் வந்துட்டா முக்கியமான செய்தி உண்டு. என்ன முக்கியமான செய்தி உண்டு? எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா வச்சுக்கிறோம் அப்படின்றது. ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு 300 கொஞ்சம் பேர் போடுவாங்க பாருங்க அந்த நேரத்துக்கு. விளங்கிட்டா? ஒரு சீக்ரெட் வந்திருக்குது, இன்றைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்படி என்னது அதை வச்சு மனுஷன் எல்லாம் கொஞ்சம் பேர் பைத்தியம் ஆக்கிடுவாங்க. விளங்கிட்டா? என்னதான் இருக்கின்றா என்ன இப்போ ஆளுக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு முழுமையாக ட்ரை பண்ணுவான். அது மனிதனுடைய நோய். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். அப்படித்தானே சூரா. அதாவது அவர் வந்து இந்த ரகசிய விஷயங்களில், கைபுடைய விஷயங்களில் அவர் கஞ்சர் அல்ல என்றான் அல்லாஹு தஆலா. அவருக்கு கிடைக்கக்கூடிய கைபுடைய விஷயத்தில் நபி யார் அல்ல? கஞ்சன் அல்ல. அல்லாஹ் சொன்ன செய்தியை பகிரங்கமா சொல்லத்தான் அவர் வந்துகிறார். அவர் கஞ்சனாக என்ன செய்யல, வரல. எனக்கு 4 விஷயம் இறைவன்ட்டு வந்திருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன் என்றவர் அல்ல அந்த நபி. அவர் வலீன் அல்ல, இந்த செய்திகளை வெளிப்படையாக சொல்றவர். அவர்கிட்ட நம்ம ரகசியத்தை கொடுத்துக்கிறோம். ஏன் தெரியுமா? மக்கள்கிட்ட பகிரங்கமா சொல்றதுக்கு. அவர் கஞ்சன் அல்ல, அவர் எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்? சொல்லுவார். ஆனால் பொய் நபி என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு 4 விஷயம் தான் தெரிஞ்சிக்கும். அவரை வச்சுதான் அவன் டோட்டல் 60 வருஷ வாழ்க்கையை முடிக்க வேண்டிய அவர். அதனால 10 வருஷத்துல உண்டு, மற்ற 10 வருஷத்துல உண்டு, மற்ற 10 வருஷத்துல ஒன்று போட்டா தான் தன்னை நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம்? வளர்த்துக்கொள்ளலாம். நபி அப்படி இல்லை. இப்ப சொன்னா இப்ப என்ன செஞ்சிருவாரு? எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. எனவே இந்த நபி கஞ்சர் கிடையாது. எந்த விஷயத்துல? கைபுடைய விஷயத்தில் கஞ்சர் கிடையாது. ஆனால் இவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த செய்தியை திருடி கொண்டு போய் குறிகாரணத்துல போட்டு அவன் எப்படி நடந்து கொள்வான்டா? 100 பொய்யோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவான். ஏன்? அப்பதான் ஒன்று நடக்கிற விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை வச்சு 100 பொய்யும் யார கண்ணுக்கு என்ன செய்யாது? விளங்காது. மக்களை அதாவது உண்மையோட பொய்களை கலந்து சொல்ற நேரத்தில் விளங்காது. பெரும்பாலும் இந்த ரகசியத்தை சொல்றவங்கன்றவங்க வந்து ஜென்ரலா பேசுறவங்க தான். குறிகாரணம் ஃபேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். யாரா நோய்க்கு வந்து எப்படி பேசுவாங்கன்னா, நேற்று நீங்க இங்க வரணும் பேசிக்க நீங்க தானே அப்படின்வாரு. பேசிக்கணும், இங்க வரணும்னா நேற்று பேசத்தானே விளங்கிட்டா, அது ஜென்ரலா பேசுவாங்க. அப்படின்னு இந்த விளங்காத மக்கள் எப்படா தெரியும் நம்ம நேற்று பேசினது அப்படின்னு. உங்களுக்கு நேற்று வர டைம்ல ஒரு தலைவலி மாதிரி தப்புறதுக்கு ஒரு வசனம் இருக்கும். விளங்கிட்டா? தலைவலி மாதிரி, காய்ச்சல் மாதிரி ஏதாவது இருந்துச்சா அப்படின்றது. காய்ச்சல் வந்து அவன் காய்ச்சல் வரலன்னு சொல்லிட வாய்ப்பு இருக்குது, அதனால காய்ச்சல் மாதிரி என்ற நேரத்தோட அவன் என்ன விளங்குவான்டா? ஓ காய்ச்சல் வந்ததுதான் அப்படியா. அதான் பாருங்க, வயிற்று வலி வந்திருக்குமே, தலைவலி வந்துருக்கு, ஜென்ரலாக உள்ள விஷயத்தில் எல்லாம் சொல்லி எனது கொஞ்சம் நேற்று தூக்கம் வராத மாதிரி இருந்தீங்க. நோய்க்கு வந்தவனுக்கு எப்படி இருக்கும்? தூக்கம் வராத மாதிரி இருந்தீங்க தான். என்னட்ட வந்து அது குணமாக முடிய நம்பிக்கை வந்திருக்குமே. ஒரு 20 கேள்வி கேட்டேன்னு 20 என்ன உண்மை? நீங்க ஜென்ரலாகவே அது உண்மைதான், பொதுவான விஷயம். இப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கை என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு உண்மையான ஒரு ரகசியம் ஒன்று கிடைச்சதுன்னு வைங்களேன், அதுக்கு அவன் 300 என்று போட்டு ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி சொன்னாதான் அவனுக்கு என்ன செய்யும்? நம்பிக்கை வளர்க்க முடியும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குறிகாரன் இன்னொரு வார்த்தையில சூனியக்காரன் வருது. இதை மக்களோடு கலந்து இதை மக்கள் உண்மைப்படுத்துகிற நிலைமைக்கு என்ன செய்யறாங்க? வாராங்க. இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட செய்தி? வானுலக ரகசியத்திலிருந்து திருடப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்த செய்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். ரைட். இந்த இப்ப 6வது செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இப்படித்தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்தது? அல்லாஹ் தஆலா வானுலகத்துல மலக்குமார்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகின்ற அந்த செய்திகள் இந்த உலகத்திற்கு திருடப்பட்டது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 4701வது இலக்கத்தில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்போ என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு அந்த பகுதியில்
இந்த ட்ரை மறுபடி நடக்குது. ஜின்கள் போய் வானுலக செய்திகளை திருடுவதற்கான அந்த முயற்சியில் என்ன செய்யறாங்க, ஈடுபடுறாங்க. ஆனால் யாருக்குமே எந்த செய்தியும் கேட்கிற மாதிரி என்னது இல்லை. அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, இதற்கு முந்தி மலக்குமார்களுக்கு கொடுத்திருந்த அந்த பாதுகாப்பு பலத்தை அதிகப்படுத்துறான். செக்யூரிட்டி என்ன செய்யறான், அதிகப்படுத்துகிறான். அப்போ உலக சிஸ்டத்தில் அல்லாஹு தஆலா உலக சிஸ்டத்துக்கே என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படி வருதுன்னு சொன்னால், ஜின்கள் பேசிக்கொண்டதான் அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா ஜின்ல 7 தொடக்கம் 9வது வசனம் வரைக்கும். வஅன்னா லமஸ்ன ஸமாஅ, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஜின்கள் நினைத்து கொண்டாலும் வஅன்னஹும் தன்னு கமா தனன்தும் அல்ல யபஅத்தல்லாஹு அஹதா, அல்லாஹு தஆலா யாரையும் நபியாக அனுப்ப மாட்டான் என்று அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க ஜின்கள் இந்த பீரியட்ல. வஅன்னா லமஸ்ன ஸமா, நாங்கள் வானத்தை தேடி சென்றோம், வானத்தை நாடி சென்றோம் செய்தி எடுக்கிறதுக்கு, செய்தி எடுப்பதற்கு வானத்தை நாடி சென்றோம். ஃபவஜத்னா, இது எப்ப நபி வந்தவரோ பேசுறாங்க, நபியை கண்டவரோ பேசுறாங்க, நபியை ஈமான் கொண்டவரோ பேசுறாங்க. இந்த இதுக்கு முன்னாலே நம்ம எதிர்பார்த்ததான் என்பதற்காக பேசுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க வானத்தை நாடி சென்றோம், ஃபவஜத்னாஹா முலிஅத் ஹரசன் ஷதீதம் வஷுஹுபா, பாதுகாப்பால் அது நிரப்பப்பட்டிருப்பதை கண்டோம், பாதுகாப்பால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டோம். வஷுஹுபா, எரிகற்களால் நிரப்பப்பட்டிருப்பதையும் நாங்கள் கண்டோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் போனவங்களுக்கு இந்த வருடம் என்ன செஞ்சது, பலமான ஒரு செக்யூரிட்டி இருக்கிறத காண்றாங்க. அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒருவரை நபியாக அனுப்புவதற்கு முன்னால அந்த செய்தி இந்த உலகத்தில் எவருக்கும் என்ன தெரியாத அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதையும், அவருடைய செய்திகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இந்த படைப்புகளுக்குள் செய்தி அனுப்பிய பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதுக்கான அந்த பலத்தை உருவாக்குறான்னு அர்த்தம். சொல்றாரு, அதாவது அந்த ஜின்கள் சொல்கிறது மூடப்பட்டிருந்துச்சு, பாதுகாப்பாக இருந்துச்சு. வஅன்னா குன்னா நக்உது மின்ஹா மகாஇத லிஸ்ஸம், இதற்கு முன்னால் நாங்கள் கேட்பதற்காக, அதாவது திருடுவதற்காக அங்கே உட்காருவோம், செய்திகளை திருடுவதற்காக அங்கே நாங்கள் பாருங்க, அன்னா குன்னா நக்உது மின்ஹா மகாஇத் லிஸ்ஸம், முதலாவான செய்திகளை கேட்பதற்காக உட்காருகின்றவர்களாக இருந்தோம். குஊத், உட்காருகின்றவர்களாக இருந்தோம். ஃபமை யஸ்தமி அல்ஆன், ஆனா இப்ப போய் யார் அங்க என்னது எடுப்பதற்காக முயற்சி கேட்பதற்காக முயற்சி எடுத்தாலும் யஜித் லஹு ஷிஹாபர் ரஸதா, அவரை குறிபார்க்கின்ற ஒரு எரிகளை அவர் என்ன செய்வார், அங்கே காண்பார். அப்படி என்று சொல்லி சொன்னதாக அல்லாஹ் தஆலா சூரா ஜின், அதாவது 7வது வசனத்திற்கு 9வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பண்புள்ள சகோதரர்களே, வானுலகத்தில் ஒரு பெரிய நிர்வாகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த செய்திகளுக்காக வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பு எல்லாமே ஒரு முறைமை வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மனிதன் அதற்குள்ள என்ன செய்ய முடிகிறது, மனிதனோ படைப்புகளோ அதற்குள்ள நுழைய முடிகிறது, அதற்குள்ள முயற்சி எடுக்க முடிகிறது, செய்திகளை என்னது எடுக்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு முறைமை வைத்திருக்கிறான். அதை மனிதர்களுடைய கையிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், ஒப்படைத்தும் வைத்திருக்கிறான். இறைவனிடமிருந்து உலகத்தில் யாரால என்ன செய்ய முடியாது, எந்த ஒன்றையும் செய்ய முடியும். இறைவன் படைப்புகளுக்கு அதை மாற்றிய பின்னா கொஞ்சம் பலகீனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், சேர்த்து தான் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த உலகத்துக்கு இந்த நிகழ்வுகள் வந்து சேருகின்ற வரைக்கும் உள்ள செய்திகளை குர்ஆனும் சுன்னாவும் அழகாக இறைவனிடமிருந்து எப்படி செய்திகளை பெற்றுக்கொள்கிறார்கள், அந்த செய்திகளை பெற்றுக்கொள்கிற நேரத்தில் எப்படி நடக்குது, அதாவது மலக்குமாரிடத்தில் வருகிறது, மலக்குமார்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுகிறார்கள், பின்னர் எப்படி அதை ஜின்கள் என்ன செய்கிறார்கள், திருடுகிறார்கள், எப்படி இந்த உலகத்துக்கு அது வந்து சேருகிறது என்பது போன்றவைகள் எல்லாம் ஒரு சிஸ்டமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் வானுலகம் சம்பந்தமான அந்த வான் பரப்பில் செய்யப்படுகின்ற அந்த பேச்சுக்கள் சம்பந்தமான செய்திகளாக நம்ம பார்க்கிறோம். இதிலும் குறிப்பாக பிரதானமாக அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கென அனுப்பப்படுகின்ற செய்திகளை அல்லாஹு தஆலா அதற்கென ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அது என்ன, யார் அவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வஹாதா அந்நாமூஸ் அல்லதி என்னது உன்சில நஸல அலா மூசா, மூசாவிடத்தில் வந்த நாமூஸ் இவர் தான். யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் சொல்றார் இந்த வார்த்தையை, வரகத் இப்னு நௌஃபல் சொல்றார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லா நபிமார்களுக்கும் செய்திகளை என்ன செய்தவர், கொண்டு வந்தவர். அது வஹியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏனென்றால் அதுக்கு தனியான பாதுகாப்பு இருக்க வேண்டும். அந்த வஹியுடைய செய்திகள் வந்து அப்படியே பாதுகாப்பாக கொண்டு, ஏனென்றால் அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு குர்ஆன் வசனத்தை வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. தூதுத்துவமே என்ன செஞ்சிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படியே இல்லையா,
மக்காலேயே ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னாடி ஒரு ஜின்கள் எவ்வளவு பெரிய முயற்சி எடுப்பார்கள் அந்த வஹியை திருடுறதுக்கு. அப்ப திருடி எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னுக்காலேயே ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு சூறாவையோ இறைவனது வகையில் இருந்து சில ஜின்கள் யாருக்கா ஓதி காட்டி அவர்கள் ஓதினார்கள் என்று சொன்னால் அது எதில் உள்ள குழப்பம்? இறைவனுடைய சிஸ்டத்திலே என்ன செய்யும்? ஒரு குழப்பம் அர்த்தம். அதனால நவுதுபில்லாஹி மின், அதனால அல்லாஹு தாலா அதற்கென ஒரு தனியான பாதுகாப்பை வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் என்ன செய்வார்? அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ப்பார். ஏனைய எந்த மலக்குமார்களுக்கு அதை என்ன செய்யாது, வராது. அதுக்கு பின்னால தான் என்ன செய்யும், அது தெரிய வரும் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு அக்கீதாவுடைய செய்தி, இந்த செய்தியை இப்போ நம்ம தெளிவாக என்ன செய்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு தெளிவோடு இருப்பது எமது அக்கீதாவில் எந்த விதமான ஒரு குழப்பங்களையும் என்ன செய்யாமல் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இது ஒரு வழியாக அமையும். சில சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய சில தலைப்புகளுக்கு பின்கால நிறைய விஷயங்கள் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சென்ற வாரம் நம்ம என்ன பேசணும், இந்த உயிர்கள் சம்பந்தமாக தொடர் பேசணும். அது அந்த அந்த அதான் அதுக்கு பின்னால்தான் ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். என்ன 11 பேர் என்ன பாப்பாவை சந்திக்க தற்கொலை. அது பார்த்தீங்களா? 11 பேர் வாப்பா பேசிட்டாராம், ஆவியாக என்னது வாப்பா பேசிட்டாராம். அது ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதனால நான் வாப்பாவை சந்திக்கிறதுக்கு இந்த சிஸ்டத்தில் தற்கொலை செஞ்சாதான் வாப்பாவை என்ன செய்யலாம், சந்திக்கலாம் என்று ஆவியோட பேசி சந்திப்பதற்காக என்ன தற்கொலை. 11 பேர் ஒரு குடும்பத்தில், பாப்பா அதாவது மகன் பிள்ளை உம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன தற்கொலை நடக்கிறத பார்க்கணும். அப்போ ஒரு அது இஸ்லாம் இதில் வந்து எவ்வளோ தெளிவான ஒரு விஷயத்தை என்ன செஞ்சு சொல்லி இது சாத்தியமே இல்லை என்ற விஷயத்தை சொல்லிக்கிறத பார்க்கணும். இதுபோல இதெல்லாம் அக்கீதாவோடு சம்மந்தப்படுகின்ற விஷயங்கள். எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மன்ஹஜ் அதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். என்றால் அக்கீதா வந்து ஒரு பலமான ஆட்டத்தை உள்ளத்துக்கு என்ன செய்யும், கொடுக்கும். ஒரு பலமான உறுதியையும் என்ன செய்யும், கொடுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் விளங்கிய செய்திகளை வைத்து எம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பளிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.